அடுத்தபடியாக அவங்களோடு பேச இருப்பது ரொம்ப எளிமையானவன், அன்பானவன், பாசமானவன் உங்கள் பிரகாஷ். என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும்ல. எல்லாரையும் நம்ம புகழ்கிறோம், நம்மளை யார் புகழ்கிறது? நம்மளே நம்மளை புகழ்ந்துக்கிற வேண்டிதான். சரியா? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சப்ஜெக்டோடு வந்திருக்கேன். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எப்போவும் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு இல்லை என்ற சொல்லை அடியோடு தவிர்த்து விடுவோம். இல்லை என்ற சொல்லை அடியோடு தவிர்த்து விடுவோம். இதுதான் என்னுடைய எப்போ தாரக மந்திரம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு, எனக்கு தலைப்பெல்லாம் தேவையே இல்லைங்க அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. சார் எதையாவது ஒரு தலைப்பு வச்சு பேசுங்க அப்படின்னு. உண்மையாகவே ஒரு பெரிய தலைப்பு தான் இன்றைக்கி, திருமண தடை. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய பெரிய தலைப்பு என்னென்னா திருமண தடை. சார் 36 வயதை கடந்தும் திருமணம் ஆகவில்லை, 36 கடந்தும் திருமணமாகவில்லை, 40 கடந்தும் திருமணமாகவில்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் என்பது சீக்கிரம் நடந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவன் சபை ஏற முடியாது. உண்மையா இல்லையா? திருமணம் ஆனவன் தான் சபை ஏற முடியும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னாலும் திருமணம் ஆனவன் மட்டும்தான் காப்பு கட்ட முடியும். திருமணம் ஆகாதவன் காப்பு கட்ட முடியாது. ஆனால் இந்த திருமண தடை எதனால் நிகழுது? நீங்கள் எல்லாம் ஜோதிடத்தின் மூலிமா சொல்லுவீங்க, திருமணத்துக்கு என்ன கனெக்டு? ஐயா சொன்ன மாதிரி 7 சம்மந்தப்பட்ட 5, 7 சம்மந்தப்பட்ட 5. ஆனால் இந்த 7 முதல்ல சம்மந்தப்படணும்ல, 7 சம்மந்தப்படணும்ல. அப்போது நம்ம மேஷ லக்கணம்னு வைங்க, மேஷ லக்கணக்கு 7ஆம் இடம் எங்கே வரும்? எங்கே வரும்? துலாம். துலாம் தானே? கரெக்டா? ஏன்னா ஜாதகம் தெரியலன்னு யாரும் பேசிடக்கூடாதுல்ல. அப்போது 7ஆம் இடம் துலாம். துலம் என்ன ராசி? காற்று ராசியா, நீர் ராசியா, நில ராசியா? காற்று ராசி, சரராசி. அப்போது இந்த காற்று ராசி அப்படின்னாலே காற்றுக்கும் திருமணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. காற்றுக்கும் திருமணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு பாடல் வரி கேட்டிருப்பீங்க, தென்றல் என்னை தோடும். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், தென்றல் என்னை தோடும். அதை காட்டி இன்னொரு பாட்டு இருக்கு. ஒரு ஆணுக்குன்னு வைங்களேன், தேனி தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் அப்படின்ற ஒரு லைன் வரும். இந்த 7க்கும் இந்த காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இந்த 7க்கும் இந்த காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. மலைப்பகுதி பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய பகுதியை புதன்னு சொல்கிறோமா? மலைப்பகுதி, நம்ம மலையை நம்ம கடினமான ஒன்று, கல் சனி ஓகே. ஆனால் என்ன படர்ந்துருக்கு அது மேலே? பசுமையான மரங்கள், பசுமையான இடங்கள், இதெல்லாம் புதன்னு சொல்லிடுறோம். அப்போது நான் என்ன சொன்ன முன்னாடியே, சத்தியவேலையா சொன்ன மாதிரி 7 இணைந்தால் 5 என்று ஒன்று உருவாகும். 5 உருவாகிவிட்டால் உனக்கு கிடைக்க வேண்டிய 2 11 கிடைச்சிரும். ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 7 இணைந்தால் 5 ஒன்று உருவாகும். 5 ஒன்று உருவாகினால் 2ம் 11ம் நிரந்தரமாக கிடைத்துவிடும். ஏன்னா குடும்பம் வரும்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவ. அப்போ 2ன்றப்போ வாக்கு எல்லாமே வந்துடுதா? அப்போ மலை சார்ந்த பகுதிகளை எதுக்காக சொல்கிறேன்னா, திருமணமே ஆகலை, ஒரு 5 தடவை மலை சார்ந்த பகுதிகளுக்கு இந்த மலை உச்சியில் போய் நின்று காற்று வாங்கி பாருங்களேன். தென்றல் என்னை தொடும். அப்போது அந்த சில்லுன்ற சாரல் நம்ம முகத்தில் விழுகுமா? ஒரு ஆணுக்கு சொல்கிற இதை, அந்த சாரல் மலை சுக்கிரனா, பூராட நட்சத்திரம் தானே மலை. அந்த தென்றல் நம் மீது விழுகும் பொழுது சாரலோடு இருக்கும். அந்த பூராட நட்சத்திரம் என்பது பெண், சுக்கிரன். ஒரு ஆண் சாரலோடு இருக்கக்கூடிய அந்த காற்றில் நனைந்தால்,
கண்டிப்பாக திருமணம் உண்டு. இதுக்கு மேலே ஒரு எளிமையான பரிகாரம் தாந்திரிகத்திலே இல்லை. புரியுதா? அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும்னா 7 முக்கியம்தான். 7 காட்டி அந்த 7க்குரிய சம்மந்தப்பட்டது யார்? செவ்வாய் சம்மந்தப்படுவாரா? செவ்வாய் இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுமா? நடக்காது. ஒரு பெண் சுக்கிரன், ஆண் செவ்வாய். அப்போ இந்த பெண்ணுக்கு செவ்வாயினுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆணுக்கு நான் என்ன சொன்னேன்? ஒரு மலைப்பகுதிகளில் போய் அந்த சாரல் காற்றுல இருங்கன்னு சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு இந்த செவ்வாயில் என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கு? யார் சொன்னது? ஒன்று. என்னது? ரத்தம். அடுத்து பாருங்க ஐயா, துணிச்சல், வீரம், ஆற்றல் எல்லாம் செவ்வாய். ஓகே. இந்த செவ்வாயில் இன்னொரு சாஃப்டான ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக சொல்லுங்கள். களத்திரம். யார் சொன்னது? களத்திரம். அப்போது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா களத்திரம்ன்ற சொல்லக்கூடிய இந்த கயிறு, இந்த கயிறு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கயிறு உங்களுக்கு நிரந்தரமாக ஏற வேண்டும் என்றால், கயிறு நிரந்தரமாக ஏற வேண்டும் என்றால் கயிறு திரிக்கிறாங்க பார்த்தீங்களா? கயிறு நம்ம தென்னங்கயிறு திரிக்கிறாங்கல்ல, சாரங்கட்ட, அந்த திரிச்ச கயிறு வாங்கணும். வாங்கி ஒரு கட்டடத்துக்கு கிஃப்டாக கொடுங்க. அவன் கொத்தனார் என்ன பண்ணுறாரு? செவ்வாய் தானே கொத்தனார் என்ன பண்ணுறாரு? நினச்சி கட்டுகிறாரா? அவுக்கவே முடியாது சாரத்தை. அவர் நினச்சாதான் பிரிக்க முடியும். அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாகவே ஒரு எளிமையான பரிகாரத்தை கொடுக்க முடியும். ஒரு கட்டடம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு 10 கயிறை வாங்கி கொண்டு உங்கள் பொண்ணு கையால் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். அந்த கொத்தனார் கயிறு கட்டினா கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும். இப்போ புரியுதா ஐயா? ஒரு திருமண தடைக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்ல முடியாது. கயிற்று கட்டில் படுத்தாலே கல்யாணம் ஆகும். கயிற்று கட்டில் படுத்தாலே கல்யாணம் ஆயிரும். அப்போது ஒரு திருமணம் இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். கயிற்று கட்டில் தூங்க மூலியமா கல்யாணம் ஆகலாம். சரி, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு ஒரு கட்டலோ அல்ல மெத்தையோ வாங்கி கொடு. அந்த திருமணமாகி அதில் தாம்பத்தியம் நடக்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருமே இந்த பொண்ணுக்கு. எளிமையான பரிகாரம். இதை காட்டி எளிமையாக சொல்ல முடியாது. அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பரிகாரம் இருக்குது, ஸ்பெஷல் பரிகாரம். ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். இல்லை, இப்படி சொன்னால் தானே நம்புறீங்க? இப்படி சொன்னால் தான் நம்புறீங்க. ஏன்னா ஏமாற்ற தெரிஞ்சவன் தான் ஜெயிக்கிறான், உண்மையாக இருக்கவன் ஜெயிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லவன், ஒரு அரசன் நல்லவனாக இருந்தால் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்ய முடியுமா? சத்தியமாக முடியாது. அரசன் கெட்டவனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்ய முடியும். இது உண்மையா இல்லையா ஐயா? நடைமுறையில் அன்றே ஒரு அரசன் அருவருப்பு செயல், ஒரு கொலை, பாதகம், இதுக்கெல்லாம் அஞ்சாதவனாக இருந்தால் மட்டுமே அவன் அரசனாக முடியும். அவன் தான் ஜெயிப்பான். ஐயோ பாவம், அதை தொடாதீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு எளிமையான விஷயங்கள் மூலிமா நம்ம சக்ஸஸை தேடிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரியா? ஓகே. அடுத்து நம்ம திருமண தடைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். எல்லாருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை? பணம் தான் பிரச்சனை. பணம் தான் பிரச்சனை. பிரதானமே அதான். பணம் தான் பிரதானம். பணம் இல்லைன்னா ஒரு யானமும் கிடையாது, ஒரு தானமும் கிடையாது. அதை எப்படி சம்பாதிக்கிறது? அப்போது எளிமையான முறையில் நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியுமா? கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முடியும். உழைத்தால் உயர்வு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உழைக்காமலேயும் உயர்வு இருக்குது. எப்படி அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க். ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு பணம் வரணும். ஸ்மார்ட்டாக எப்படி சார் ஒர்க் பண்ணுறது? 20,000 ரூபாய்க்கு நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினீங்கன்னா
லைஃப்பில் நீ அப்படியே தான் இருப்ப. 20 தடவை தொழில் பண்ணி 21ஆவது தடவை மிதிப்பட்டு செருப்படி வாங்கினதுக்கப்புறம் பிஸ்னஸ்மேன் மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்களே தவிர எந்த ஒரு வேலை பார்க்குற ஆளும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதில்ல. நீ ஒரு கம்பெனிக்கே சிஇஓ ஆனாலும் நீ இன்னொருத்தனுக்கு வேலைக்காரன் தான். புரியுதுங்களா? இதுவே ஒரு இட்லி கடை வச்சா கூட நீ பார்த்து கடையை திறக்கலாம், நீ பாட்டுன்னு தூங்கி எழுந்திரிக்கலாம். தொழில் பண்ணி நஷ்டப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம். தொழில் பண்ணுறது முக்கியமில்ல, அந்த தொழிலில் நஷ்டமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? நம்மளுடைய சோம்பேறித்தனம். அப்போ இந்த பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை போக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கான ஒரு சில பரிகாரம்னு ஒன்று இருக்கும்ல. எப்போவுமே பரிகாரம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. உணவில் காரம் இல்லைன்னா அந்த உணவு நம்ம எடுத்துக்குவோமா? பரிகாரம் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிராயச்சித்தம்னு சொல்லக்கூடிய இடத்துல பரிகாரம்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா இதை பிராயச்சித்தம் தான் சொல்லணும். நான் செஞ்ச தப்புக்கு ஒரு பிராயச்சித்தமாக இது இருக்குங்க அப்படி தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிகாரம் பரிகாரம் பரிகாரம். பரி என்றால் என்ன? பரி என்றால் குதிரை. காரம் என்றால் காரணா காரம், காரணா காரம். குதிரைக்கும் காரத்துக்கும் என்ன சம்பந்தம்? யார் சாப்பிட்டாலும் காரம் காரம் தான். ஆனால் ஒரு குதிரை நினைத்தால் மட்டுமே ரேஸில் வெற்றி பெற முடியும். இதான் பரிகாரம். ஒரு குதிரை நினைக்கணும், நம்ம ஓடி நம்ம ஓனரை ஜெயிக்க வைக்கணும்னு அதை நினச்சா மட்டும்தான் அந்த ரேஸில் ஜெயிக்கும். குதிரையினுடைய இதய துடிப்பும் உட்காந்துருக்கனுடைய இதய துடிப்பும் ஒரே லெவலில் இருந்தால் மட்டும்தான் அந்த குதிரை வெற்றி அடையும். அப்போ பரிகாரமும் அப்படித்தான் இருக்கணும், ஒரே மனநிலையில் இருக்கணும். இந்த பரிகாரம் பண்ணால் ஜெயிச்சிருவோனான்னு 2 கேள்வி இருந்தால் கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலிக்காது. சந்தேகம் என்னைக்கு பரிகாரத்தின் மீது படுகிறீர்களோ அந்த பரிகாரம் பலிக்காது. 1000 விஷயங்களை நம்ம சொல்லலாம், 1000 விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இந்த பண வரவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறதா, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசிலா அருவி சென்று குளித்து வந்தால், மாசிலா அருவி, மாசி பெரியண்ண சுவாமி கோவில் சொல்லலை, ஆக்சுவலாக அது கொல்லிமலையில் இருக்குது. கொல்லிமலையில் 3 கோயில்கள் இருக்குது. ஒன்று எட்டுக்கையம்மன், ஒன்று அரப்புளீஸ்வரர், ஒன்று மாசி பெரியண்ண சுவாமி. இந்த 3 பேர் நான் சொல்லலை, நான் சொன்னது மாசிலா அருவி. கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலைகள்லேயே குபேர மூலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது மாசிலா அருவி. அந்த குபேர மூலையில் இருக்கக்கூடிய மாசிலா அருவியில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும். வாழ்க்கையில் வெற்றிக்கான விஷயங்கள், நல்ல செய்திகள் வரும். என்னென்னா மேல் நோக்கிய சந்திரன் நம் தலை மீது விழுகும்போது குபேரனே ஆசீர்வாதம் செய்வது போல் அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது ஒரு பணவரவுக்கான பரிகாரமே ஒரு அருவியில் குளித்தா பணம் வருமா சார்? கண்டிப்பாக வரும் சார். 12ல் ஒருத்தருக்கு ராகு இருக்கார் சார், 12ல் ராகு இருக்கார். அந்த 12வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சக வீடாக எடுத்துக்குவோம் சார். விருச்சகத்தில் ராகு 12ஆம் இடத்துல. அப்போது 1ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கும்? லக்கணம் விருச்சகம்னா முதல் லக்கணம் தனுசு லக்கணம். நீங்கள் தன்னூர்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா டெய்லி ராசி பலன் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தனுசு ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. தனுர் ராசி நேயர்களேன்னு சொல்கிறது இல்லை. அதனால் சேனலில் தனுசு ராசின்னு சொன்னால் தான் தெரியும். அப்போ தனுசு லக்கணம், புரியுதுங்களா? இந்த தனுசு லக்கணம் நான் என்ன சொன்னேன், 12ல் ராகு விருச்சகத்தில், தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சனி பகவான். இந்த ஜாதகர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? எதனால ஜெயிப்பாரு? 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால ஜெயிப்பார். 2 பேரும் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் விருச்சகத்தில் 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானமா அல்லது புத்தூர் ஸ்தானமா? எங்க உச்சம் பெறாரு? இப்ப புரியுதா? அப்போ உச்சம் பெற்ற ராகு அவனை வெற்றியடை செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக
செய்வார். அப்போ அப்போ அந்த 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 ஜாதக அமைப்பு உள்ளவர் இன்னைக்கு வேர்ல்டில் ஒரு 27வது பணக்காரரோ 28வது பணக்காரரோ. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே கிரகங்கள் தன் வேலையை சரியாக செய்யும். இதை நாங்கள் தாந்திரிக முறைப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். கிரகத்தை எப்படி நம்ம பார்க்கணும்? லக்கணத்தில் சனிப்பா, அது தனுசு லக்கணத்தில் உனக்கு சனி, ஒன்றும் பண்ண முடியாது, லைஃப்பில் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு படக்குன்னு சொல்லிடக்கூடாது. தனுசு லக்கணத்துலேருந்து 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், 7ல் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், 9ல் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். எப்படி 5, 7, 9 இந்த 3த்தையும் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணக்காரனை கண்டிப்பாக வெற்றி அடைய வச்சிடலாம். முடியாதா? கண்டிப்பாக முடியும். என்னன்னா இந்த 3ம் சரியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அப்போது இந்த நான் சொன்ன மாதிரி 5, 7, 9 கரெக்டாக இருந்தால் தனுசு லக்கணக்காரன் வெற்றி அடையலாம். சார் சரியாக இல்லை, எனக்கு 12ல் ராகு இருக்கார் சார், நான் எப்படி சார் வெற்றி அடைகிறதுனா, இந்த ராகு நல்லதை செய்வாரா? நான் தான் சொன்னேன், உச்சம் பெறக்கூடிய வீட்டில் எப்படினாலும் அவர் நல்லது செஞ்சு தானே ஆகணும். ஒரு நேரம் கீழே தள்ளினாலும் ஒரு நேரம் தூக்கி விட்டு தான் ஆகணும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி இருக்க பண வரவுக்கான விஷயமே இதுதான். ஒரு லைஃப்பில் எப்படி வெற்றி அடையணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு அடிக்கடி பணம் வரணும் அப்படின்னா இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லவா? ராகு அப்படின்னாலே என்ன சொல்கிறோம்? ஃப்ளைட்டு, வெளிநாடு. ராகுனாலே ஃப்ளைட்டு, வெளிநாடு, மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே, பிரம்மாண்டங்கள் எல்லாமே ராகுல அடங்கிடுவார். அப்போது சார் நான் இது வரைக்கும் சென்னைக்கே போகல சார், நான் சென்னைக்கே போகல சார்னு நினைக்கிறவங்க ராகு வீக்காக இருந்தால் இல்லை ராகு நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சால் கூட ஒரு முறை சென்னை போயிட்டு வாங்க. எங்கே போய்ட்டு வரணும்? மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு வாங்க. யாரெல்லாம் ராகு நல்லா இருக்கோ மெட்ரோவில் பயணம் பண்ணுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ட்ரெயின் என்னது? ராகு. ஐயா மெட்ரோ பூமி கீழேயும் போகுது, மேலே அது நம்மளுடைய பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபாரத்தில் போகலை, பாலம் கட்டி பாலத்துக்கு மேலே போகுது. அப்போது இந்த மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா உயரிய ராகு. நம்ம சொல்கிறோம்ல உயர் ரக பருப்பு வகைகள், உயர் ரக அரிசி வகை, அந்த மாதிரி உயர் ரக ராகு அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் போகிறது ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்கிறேன். பெருமணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குருவும் சப்போர்ட் பண்ணிடுவார். அதான் குரு ராகு சேர்க்கை அப்படின்னா பெருமணத்துக்கு காரகம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர் தனுசு லக்கணம்ல, அப்போ அவருக்கு பெருமணத்தை கொடுத்துருக்குல்ல. அப்போது இந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஜோதிடத்தை ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லி பழகணும். நான் 108 கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் இப்போல்லாம் எந்த பசங்களுமே யோ உனக்கு ஒரு வேலை இல்லையா போயான்றான். ஒன்றும் இல்லை, கவலைப்படாத தம்பி, இந்த 108 கோயிலுக்கு போகிறது போல நேராக போ, முருகன் கோயிலில் ஒரு 108 விளக்கு போட்டுரு அப்படின்னா இது நல்லா இருக்கே. புரியுதா? இப்படித்தான் வேணுன்றான், இப்படித்தான் நான் வந்து ஜாதகம் எனக்கு சொல்லுன்றான். எல்லாருமே யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க, எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க, எல்லாருடைய வீடியோ எல்லோரும் பார்க்க தான் செய்கிறாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, எங்கே சொல்யூஷன் கிடைக்கும் தெரிஞ்சு அங்கே போங்க. எல்லா இடத்துக்கும் போய் சேனல் நீங்கள் பேசுகிறவங்கள பூரா நல்லா இருக்குன்னு போயிட்டு சார் என்கிட்ட அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு வராதிங்க. இப்போ என்னுடைய தாந்திரிக வகுப்பு பிப்ரவரி மாதம் நான் எடுக்க போகிறேன். போன வருஷம் எடுத்தேன், இந்த வருஷம் எடுக்கிறேன். வகுப்பு மூலிமா மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலையே, வகுப்பு மூலியமாக மக்களை ஏமாற்றி நான் பணம் சம்பாதிக்கல. இந்த விழா நடத்துகிறேன், இங்கே வர யார்கிட்டையாவது என்னைக்காவது டொனேஷன் கேட்டிருக்கேனா? யார்கிட்டையுமே நான் கேட்க மாட்டேன். கொடுக்க விருப்பம்னா மகாலட்சுமி கொடுத்துட்டு போங்க, இல்லையா நல்லபடியாக மீட்டிங் வந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க. புறம் பேசாதீங்க. புறம் பேசுவது தவறு. ஒரு மீட்டிங்கை பற்றி இன்னொரு மீட்டிங்கில் வந்து பேசக்கூடாது. அதுதான் சொன்னேன், 25 கருத்தரங்க யார் முழுசாக வர்றீங்களோ நான் பார்த்துட்டே இருப்பேன்.
அவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இதே மேடையில் கொடுப்பேன், எதிர்பார்க்காத கிஃப்ட்டு. நான் அதுதான் சொல்கிறேன்ல, எதுக்கு மீட்டிங் வாங்கன்னு சொல்கிறேன்னா, ஐயா எல்லா குருமார்களோட எனர்ஜியை வாங்குங்கன்னு சொல்கிறேன். ஐயா 100 ஜோசியரை ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப சிரமம். ஒரு ஜோசியரை பார்க்கவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஐயா இன்னைக்கு கிடைக்காது நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல. 100 பேரை ஒரே இடத்துல பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். கிடைக்குமா அது? இப்போ அக்காலாம் ரெகுலராக வர்றீங்க, எப்படிக்கா இருக்குது மீட்டிங் வர்றது? நல்லா இருக்கா? ப்ராப்ளம் இல்லாமல் ரைட், வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நல்லா இருக்கு. ஐயா உங்களுக்கு சேலம், எதுக்காக இதை கேட்குறேன்னா, இந்த மாதம் நான் மீட்டிங் நடத்தலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா பொங்கல் வருது, வரமாட்டாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எத்தனை மாதம் நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் வருவோம், நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க, அதுக்கே மிகப்பெரிய ஒரு வணக்கம். எல்லா மீட்டிங்கும் நான் பார்ப்பேன், 10 பேர் 5 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் அன்னதானம் 80 பேர் சாப்பிட்ருக்காங்க. அது கூட அதுதான் சொல்கிறேன்ல, இறைவன் நமக்குன்னு கூட்டிகிட்டு வந்து விடுறாருல. அப்போ என்னென்னா, எண்ணங்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏணி போடப்படும். பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏணியே போடும். எண்ணம் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு ஏணி இல்லை. ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உட்காந்து ஒரு 10 தடவைக்கு 10 ஜோசியர் பேரை கூட எழுதி போடுங்க, தப்பு இல்லை. பிரபஞ்சம் எப்படியாவது சொல்லும்ல, இவர்கிட்ட பாருன்னு. நான் தான் சொல்லுவேன், சார் மேச ராசி சார், செவ்வாய் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் சார்? மேச ராசிக்காரங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம்? ஐசிஐசி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த சிம்பிள்ஸ் அந்த கலர்ஸை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மேச ராசிக்காரங்க ஆக்சிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வைக்கணும். ரிஷப ராசி சுக்கரனுடைய அம்சமா, டிபிஎஸ் பேங்கில் அக்கௌண்ட் வை. டிபிஎஸ் பேங்கில் அக்கௌண்ட் வை. புதன் மிதனமா, கரூர் வைஷ்யா பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோ. அதுக்கடுத்து கடகம் சந்திரனா, சனிச்சந்திரன் காம்பினேஷன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அங்கே அக்கௌண்ட் வச்சுக்கோ. அடுத்து சிம்மம் ஸ்டேட் பேங்க்கு. அதுக்கு அடுத்து கன்னி, அது யாரோட வீடு? புதனோட வீடு. கரூர் வைஷ்யா பேங்க்லேயே வச்சுக்கலாம்ல. அதுக்கு அடுத்து துலாம், இப்போ டிபிஎஸ் பேங்க்லேயே வைக்கலாம், தனலட்சுமி பேங்க்லேயே வச்சுக்கலாம்ல. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து விருச்சகம் செவ்வாய். இந்த விருச்சகத்தில் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் மேஷம், ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் விருச்சகம். தனுசு குருவோட பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும். அடுத்து மகரம் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோ. சனி நாடார், யாரோட பேங்க் அது? நாடார் பேங்க். இப்போது இதுவே சிம்மம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம்ல. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு கோதுமை சூரியன். புரியுதுங்களா? இதே கும்பராசிக்காரன் கர்நாடகா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்ல. மொழி அந்த மாநிலம் சார்ந்த பேரில் பேங்க் அக்கௌண்ட் வைக்கலாம் சார். புதன் நல்லா இருக்கு சார், ஃபெடரல் பேங்க்கில் அக்கௌண்ட் வைங்க சார். அது கேரளா பேங்க் சார், கேரளா புதன். உங்களுக்கு புரியுதா? ஒரு கிரகத்தையும் அந்த ஊரையும் அந்த பேங்க்கையும் நம்ம எடுத்துக்கணும். 12 ராசிக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலான்னு சொல்கிறேன் நான். 108 பாத நட்சத்திரத்துக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலான்னு தெரியாமல் வச்சுருப்பேன். புரியுதுங்களா? ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தான் ஒருத்தருடைய தலையெழுத்தையே மாற்றும். அஞ்சரை பட்டியில் காசு சேர்த்த காலம் போய் இப்போ அரசாங்க பெட்டிகளை போய் காசை மறைச்சு வைக்கிறீங்க. என்னைக்கு உங்களுடைய பணத்தை 8ஆம் இடத்துல கொண்டு வைக்கிறீங்க, 6ஆம் இடத்துல வைக்கிறீங்க, 12ஆம் இடத்துல வச்சுட்டீங்கன்னா எப்படி பணம் சேரும்? அஞ்சரைப்பட்டி என்பது நவகிரகம். அஞ்சரைப்பட்டி என்பது நவகிரகம். நவகிரகத்தில் காசு வைத்த பொழுது ஒரு கிரகம் நல்லது செய்தாலும் ஒரு கிரகம் கெட்டது செய்தாலும் பணத்தை பெருக்கி கொடுத்தது, நல்ல ஒரு செல்வாக்கான நிலையை உயர்த்தி கொடுத்தது. என்னைக்கு நீங்கள் மறைச்சி வைக்கக்கூடிய இடத்துல பணம் வச்சிங்களோ அன்னையிலேருந்தே உங்கள்கிட்ட கடன் தான் அதிகமாகுது. சம்பளம் ஏறினோடனே பட்டுன்னு இஎம்ஐ எடுத்துருவான்.
யார் உங்களை கடன் வாங்க சொல்கிறா? இஎம்ஐன்னு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தமே ஒருத்தன் சொன்னான். எப்போ வேணாலும் சாவு வரும், அதுக்கு பேர் தான் இஎம்ஐ. உண்மையா இல்லையா? அப்போது கடனை உருவாக்குவது நம்ம தான். பணத்தை எப்பொழுதுமே கையில் கொஞ்சம் வச்சுக்கணும். இப்போ திருடர்கள்லாம் கம்மியாயிட்டாங்க. எதனால்? நீங்கள் எல்லாம் கார்டு, பேடிஎம்மு, ஃபோன்பே, ஜிபே, அமேசான் பே, ஏர்டெல் பே, எல்லா பேயும் நீங்கள் என்றைக்கு பிடிச்சிங்களோ அன்னைக்கு பிடிச்சது உங்களுக்கு தரித்திரியம்ன்ற ஒரு பேய். இந்த பேயெல்லாம் என்றைக்கு நீங்கள் விடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு இது கிடச்சிரும். ஆனால் இன்றைக்குள்ள டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாகத்தான் இருக்கும். எந்த கிரகம் யாருக்கும் சாபம் கொடுக்காது. முதல்ல நீ செய்த கர்மங்களுக்கான பலனை மட்டுமே கொடுக்கும். கர்ம பலனுக்கான ஒரு அங்கீகாரம் தான் ஜோதிடம். சூரியனுக்கு நீ தவறு செய்த ஒன்றும் இல்லைங்க, பாலில் தண்ணி கலந்து அப்படின்னா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என்ன தண்டனை யார் மூலியமாக கிடைக்கும்? சுக்கிரன் மூலியமாக கிடைக்குமா கிடைக்காதா? பாலில் தண்ணி கலந்தவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் பொண்டாடி கிடைக்காது. ஏன்னா அந்த பாலை பச்சை தண்ணி கலக்கக்கூடாதுல்ல. அதே மாதிரி தாயை பழித்தவன் அடுத்த ஜென்மத்தில் அனாதையாகத்தான் வாழ்வான். உங்கள் அம்மா உனக்கு செய்கிறாங்க செய்யல, உன்னை பார்க்குறாங்க பார்க்கல, உன் சொத்தை பூரா அவங்க அழிச்சாலும் பரவாயில்ல, நீ நன்மையை மட்டும் செய். அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக அமையணும்னா முன் ஜென்மத்தில் செய்த கர்மா தான் கிரகங்களாக வரும். என்ன ஆகும்? சந்திரன் கெட்டு போயிடுவான். தாய்க்கு தப்பு பண்ணேன்னா அங்கே சந்திரன் கெட்டுருவான். தாரத்துக்கு தப்பு பண்ணால் அங்கே யார் கெட்டுருவான்? சுக்கிரன் கெட்டுருவான். அஞ்சில் நீ தப்பு பண்ண அப்படின்னா உனக்கு குழந்தைய பிரச்சனை ஆக்கிடுவான். புதனில் தப்பு பண்ணுற, தப்பான கணக்கு எழுதுன அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் குழந்தை இருக்காது. தப்பான கணக்கு எழுதுனா அடுத்த ஜென்மத்தில் குழந்தை இருக்காது. வழக்கு வக்கீலே புதன் தான். நிரபராதியை மட்டும் காப்பாற்றி விடணும். ஒரு குற்றவாளியை காப்பாற்றி விடும்போது உனக்கு அடுத்த ஜென்மத்தில் வாரிசு இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உண்மையான ஒரு விஷயம் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோயாளி முன் ஜென்மத்தில் தாக்கினால் பின் ஜென்மத்தில் நீ நோயாளியாகவே பிறப்ப. இதுதான் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கர்ம பலன். இது சாபம் கிடையாது, இது சாபம் கிடையாது, உங்களுடைய கர்ம பலன். ரொம்ப உணர்ந்து நிதானமாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை சாதிச்சிடலாம். இப்போது ஒரு பைக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பைக்கை ஓட்டுனா கண்டிப்பாக சாவு உண்டுன்றது இந்த பைக்கை கண்டுபிடிச்ச வருஷத்துலேருந்து நான் போட்டு பார்த்துட்டேன். கேடிஎம் பைக் எவன்லாம் வாங்குறியோ அவன்லாம் எமனுக்கு ஏஜென்ட்ரா, எழுதி வச்சுக்கடா. யாரெல்லாம் கேடிஎம் பைக் வாங்குறியோ நீலாம் வந்து எமனுக்கு ஏஜெண்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா அந்த பைக்கிலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. அந்த பைக் எந்த ஒரு 18-19 வயசு வாலிபர் வாங்குறானோ அவனுக்கு நம்ம முடிவு பண்ணிடலாம், ஃபோட்டோ பிரேமும் மாலை போட்டுடலான்னு. அந்த வாகனம் உண்மையாகவே தொடங்கப்பட்ட ஆண்டும் தொடங்கப்பட்ட நாளும் சரியில்லை. இப்போ எல்லாம் ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மகேந்திரா கம்பெனியுடைய சிம்பிள் மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா காரில். அது மாற்றினதுக்கப்புறம் கார் எப்படி போகுது? நல்ல ஸ்பீடாக இருக்கா? ஒரு கம்பெனி ஒரு 100 ஆண்டு காலத்தை தொடப்போகுது, அந்த 100 வருஷத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அந்த வருஷத்தையும் அந்த நாளையும் அந்த டேட்டையும் போட்டு பார்க்கணும், அந்த தசாபுத்தியை போட்டு பார்க்கணும். அதுலேயே தெரிஞ்சிடும் இந்த கம்பெனியில் போய் நம்ம ஒரு ப்ராடக்ட் வேணால் நம்ம சக்ஸஸ் ஆகுமா ஆக மாட்டோமான்னு. சார் அமாம் சோப் போட்டு குளித்தா என்ன வரும், மைசூர் சாண்டல் போட்டு சோப் போட்டு குளித்தா என்ன நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. சார் உங்கள் தசாபுத்தியும் அந்த கம்பெனி ஆரம்பித்த தசாபுத்தியும் போட்டு பாருங்கள். ஒத்து வந்தால் அந்த கம்பெனி சோப்பு வாங்கு, ஒத்து வரனா வாங்காத. உங்களுக்கு புரியுதுங்களா?
சார் கரணம், திதி, யோகம், திதி சூனி எல்லாத்தையும் பாருங்கள் சார். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திதி சூனியம் என்பதும் உங்களுடைய முடக்கு என்பதும் தானாக நடக்கணுமே தவிர எந்த ஜோசியத்தையும் போய் கேட்டு அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. யாரெல்லாம் போயிட்டு வரீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு கர்மாவும் பேலன்ஸே ஆகாது. அப்படி அப்படியே சேர்ந்துக்கிட்டு தான் போகும், குறையாது. தானாக நடக்கணும் முடக்கு நிவர்த்தி. சார் புதன் முடக்கு இதே மதுரையில் தான் நான் இருக்கேன். இன்மையில் நன்மை தருவார் கோயில் தான் எனக்கு போகணும். நானாக அந்த கோயிலுக்கு தானாக தான் போனேனே தவிர நான் போன அன்னைக்கு கேட்ட நட்சத்திரம் சார். எனக்கு கேட்ட நட்சத்திரம் தான் முடக்கு, 4ஆம் பாதம். அப்போ நான் என் ஃப்ரெண்டோடு போகிறேன். என்னை கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். என் ஃப்ரெண்டு அஜித்து, அவனுக்கு விசாக நட்சத்திரம். அவன் ஒரு பைப்பு வாங்கணும், வாமச்சான் போகலான்னு. சரி வாடா போகலான்ட்டு போகிறேன். கரெக்டாக கேட்ட நட்சத்திரம் அன்றைக்கி அந்த நாள் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாகவும் அமைஞ்சுது. அப்போ நான் ஜாதகத்தில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கி தானே பைப் வாங்கணும். அன்னைக்கு பார்த்தேன் அந்த டேட்டை போட்டு. அன்னைக்கு தான் எனக்கு முடக்கு நிவர்த்தி ஆனது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. எந்த ஜோசியர் எனக்கு சொல்லலையே, எந்த ஜோசியர் எனக்கு சொல்லலை. அப்போ ஒரு முடக்கு நிவர்த்தி அப்படின்னா தானாக நடக்கணும். ஆமாம் சார், அந்த கோயில் மட்டும் முடக்கு நிவர்த்தி கிடையாது சார். ஒரே ஒரு கோயிலை மட்டும்தான் தமிழகம் முழுவதும் கட்டி வச்சிருக்கானா முடக்குக்கு. மாவட்டத்துக்கு ஒரு கோயில் இருக்கு. ஒரு சிவன் கோவில் இருக்கும், ஒரு பெருமாள் கோவில் இருக்கும், ஒரு முருகன் கோவில் இருக்கும், ஒரு அம்பாள் கோவில் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் 5 கோவில் இருக்கும் சார். சார் பழனிக்கு போக முடியலையா, திருப்பூரில் திருமுருகன் முண்டி போயிட்டு வா. சென்னையில் இருக்க உன்னால் பழனிக்கு போக முடியலையா, சிறுவாபுரிக்கு போயிட்டு வா. இல்லை திருத்தணி பக்கத்தில் இருக்கு போயிட்டு வா. கும்பகோணத்தில் இருக்க, இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க, இந்த இருக்குது சாமி மலை இருக்குது, இப்போ தூத்துக்குடியில் இருக்க, கன்னியாகுமரியில் இருக்க, இந்த திருச்செந்தூர் இருக்குது. முருகன்னாலே செவ்வாயினுடைய காரகத்தோன்னு சொல்கிறீங்க. ஒரு ஜோசியர் 100 கோயில் எழுதி கொடுத்தா சட்டி முட்டி தூக்கிட்டு கிளம்பிடுறது. போயிட்டு எதுவும் நடக்கலைன்னா அந்த ஜோசியரோட குடும்பத்தையே கழுவி ஊற்றுறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படித்தான் இருக்குது ஜோதிடம். அப்போ சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எளிமையான முறையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அமாம் சோப்பு எந்த ராசிக்காரன் போடணும், இந்த கலர் சோப்பு இந்த ராசிக்காரன் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞான ஜோதிடம் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு சார். ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி சென்னை சில்க்ஸு, போத்தீஸு, லட்சுமி, இந்த மாதிரி நிறைய துணி கடைகள்லாம் இருக்குது சார். மதுரையில் ராஜ்மஹால் இருக்குது, இப்போ நாச்சியார், இந்த மாதிரி பல கடைகள் இருக்குது. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த கடையில் ஜவுளி எடுத்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, எந்த நேமில் எடுத்தால் சக்ஸஸ் ஆவீங்க? புரியுதுங்களா? ஒரு பேர் நம்மை வாழ வைக்கும். இப்போ சார் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு முத்துக்குமார்னா அவருக்கு ஃப்ரெண்டு. என்ன சார், முத்துக்குமார் உங்கள் கூட இருக்கும்போது பாசிட்டிவாக நடக்குது, இதே சுரேஷ் உங்கள் கூட இருக்கும்போது நெகட்டிவாக நடக்குது. யாரை வச்சுக்குவீங்க? முத்துக்குமார் தான் கூட வச்சுக்குவீங்க. புரியுதுங்களா? ஒரு பேர் நம் வாழ்க்கையை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றும். யார் கூட வச்சுருக்கணும்? மதியானம் சத்தியவேலையா காலையில் சொன்னார். என்னன்னா, பிரகாஷ்னு சொன்னார், மோகன்குமார்னு சொன்னார், சண்முக சங்கர்னு சொன்னார், செல்வகுமாரின்னு சொன்னார், குமரவேல்னு சொன்னார். இந்த 5 பேருமே 5 நட்சத்திரம். இவங்களை நான் கூட வச்சுட்டா நான் சக்ஸஸ் ஆவேன், அவங்களும் சக்ஸஸ் ஆவாங்க தானே வச்சுருக்கேன். ஜோசியரை வச்சு மீட்டிங் நடத்தலைல. நான் என்னுடைய அறக்கட்டளையில் எதுக்கு வெளியாள வைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த மகான்கள் தான் மாதம் 5000 10,000 கொடுத்து இந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க. தொழில் பண்ணுறவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணணும். ஜாதகத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, சக்ஸஸ் நான் சக்ஸஸ். இதை நீ செஞ்சால் நல்லா இருப்ப, இதை நீ செய்யலைன்னா நல்லா இருக்க மாட்டேன். 2 விஷயந்தான். என்ன பண்ணணும்னா, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இருக்குன்னு வைங்க. எல்லோரும் தெரியுமா சக்ஸஸை ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை மட்டும் எழுதுங்க. சக்ஸஸ்ன்ற வார்த்தையை டுடே மை சக்ஸஸ். எப்படி? இன்றைய தினம் என்னுடைய வெற்றி தினம். தமிழில் எழுதுனீங்களா? இன்றைய தினம் என்னுடைய வெற்றி தினம். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை எழுதுங்க போதும். 108 தடவைலாம் எழுத வேணாம், இல்லை 11 தடவை எழுதுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்களேன்,
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நிறைய பாயிண்ட்ஸை கொடுக்க முடியாததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், வருந்துகிறேன். என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வையகம், வளர்க ஜோதிட கலை. நன்றி.